ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நெறைய அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த 3டி அனிமேஷன் வந்து எப்படி பண்றது? அந்த எலமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு போய்க்கங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஜஸ், ஆல் பேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் எந்த பேஜில வந்து நீங்க எடிட் பண்றீங்களோ, அதில எடிட் வித் எலமென்டார் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளுடைய எடிட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். தென் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எலமெண்ட்ஸ் நம்ம எந்த எலமெண்ட்ஸ்க்கு நம்ம எடிட் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா மோஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா லைக் மவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிசேபிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமேட்டு 3டி டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இது மாதிரி எடிட் ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து அந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆப்போசிட் சைடில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இங்கே ஒரு டெம்பரரியாக வேறு ஒரு எலமெண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எலமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் செட்டிங் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா மோஷன் எஃபெக்ட் இருக்கும். அதில் வந்துட்டு மவுஸ் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3டி டில்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஸோ டைரக்ட் ஆர் ஆப்போசிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட் பண்ணது பிறகு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த 3டி டில்ட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.